கொஸ்டின் கேட்கறேன். லாக்கு போய் பார்த்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு போனதுக்கு போய் பார்த்தாரு. இந்த பையன் போய் ஆணவ செய்யப்பட்டன கவின்னு அவனை போய் ஏன் பார்க்கல? அது ஜாதியோட ஓட்டு போயிடும், இந்த ஜாதியோட ஓட்டு உனக்கு போயிடும். கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாரு. கேட்டா சொல்றீங்க போலீஸ் வந்து சொன்னனால போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. சரி போயிட்டாரு. 29 நாள் ஏன் ஒளிஞ்சு போயிருந்தாரு? தைரியமா சொல்றான். போதைனால தமிழர் சீரழிஞ்சு போகுது. நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு 50% மது விலக்கு பண்ணுவேன் சொல்லலாம்ல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இதே ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க பேசுங்களேன். ஒரு 10 நிமிஷம் நின்னு பேச சொல்லுங்க விஜய். பேப்பர் இல்லாம நின்னு பேச சொல்லுங்க. விவசாயத்தை பத்தி பேசுறேன். நான் வந்தேன்னா காவிரி தண்ணியை திறந்து விடுக்க சொல்லுவேன் அப்படின்னு. சரி, ஆனா ஆம்பளை இருந்தா விஜய் காவிரி தண்ணியை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம். எனக்கு அது அவசியமே இல்ல, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இல்ல, ஒருத்தர் எழுதி வச்சுட்டு செத்தாரு. என் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும் தளபதினு. எட்டியாவது போய் பார்த்தாரா? நெஞ்சிலே இல்ல, எங்கேயும் இல்ல. வந்து தைரியமா பிரசிக்கிட்ட நின்னு அப்படி எல்லாம் ஒரு சம்பவம் விஷயமே இல்ல. எந்த நடிகை கூட எனக்கு தொடர்பு இல்லை. சங்கீதா மேம் வந்து சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்றேன். எந்த நடிகைக்கும் மேல தொடர்பு இல்லை. நான் வந்து எனக்கு பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சின்ன பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி யமவனுக்கு திரிஷாதா சக்தி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸ்டாலின் பேசும்போது பேப்பர் பார்த்து தப்பா பேசுறாரு அப்படின்னு அவர் பண்ணாரு, இவர் பண்றதுக்கு என்ன கூந்தலுக்கு நீங்க வரணும்.